வந்தே மாதம் 6 மாதம் காத்திருந்து குறிவைத்து பிடித்த சிபிஐ அதிகாரிகள் கலக்கத்தில் புதுச்சேரி அரசு ஊழியர்கள். ஒரு லட்ச ரூபா கடன் கேட்டான், லஞ்சம் கேட்டாரா ஒருத்தர். காத்திருந்து சிபிஐ பிடிச்சிட்டான். காத்திருந்து சிபிஐ பிடிச்சி ஒழிச்சிருச்சா அப்படியே. கோமாளி சிபிஐ நாங்களாம் இருந்தேன்ட்டு 85 88 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டான் ஒரு கஸ்டமர்ஸ் ஆஃபீஸர் போஸ்டர்ஸில். ஆனால் எங்கிட்ட தகவல் வருது, மத்தியானம் ஒரு 11 மணிக்கு தகவல் வருது. அவனை ஃபுல்லாக விசாரிக்கிறேன். எந்த விதமான சொந்த பகை எதுவும் கிடையாது, கன்ஃபார்ம்டா அப்படின்ன உடனே 3000 லஞ்சம் கேட்குறான் அப்படின்னு சொல்லி இங்கே எஸ்பிக்கிட்ட போய் சொன்னேன். எஸ்பி உடனே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. மணி 4 ஆகி போச்சு, அது வரைக்கும் கூப்பிடல. அப்புறம் வழக்கம் போல் மெட்ராஸ் பாஷையில் அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடந்தேன். அவர் மறுநாள் காலையில் கூப்பிட்டு நீங்கள் யூ கேன் கோ தேர் அப்படின்னாங்க. அங்கே போனால் நல்ல ஒரு 4 பேர் எல்லாம் வழுக்க மாட்டேன், வேகாத வெயில் நிற்கிறோம். அப்புறம் ஒரு 2 மணிக்கு போல் ஒரு ஆள் வந்தார். சார் நீங்கள்லாம் சிபிஐலேருந்து வந்துருக்கீங்களா? ஆமாம் சார். நீங்கள் அமிச்சா ஆள் ஏதாவது 3000 ரூபா பணம் கொடுத்து அமிச்ச பாருங்கள். அவர் எங்கே பணம் இல்லை, அவரே பணம் கொடுக்குறேன்னார் அந்த வந்தவர். அவர் பணத்தை திருப்பி வாங்கிட்டார் சார். எந்த பிரச்சனையும் இல்லை சார், அவர் கிளம்பி போயிட்டார் சார். பட்டாபிராமுக்கு எங்கள் ஆளே வண்டி ஏற்றி அமிச்சிட்டார் சார். நீங்கள் ஏன் சார் வீணாக வெயிலில் நிற்கிறீங்க அப்படின்னாரு. இதான் சிபிஐ லஞ்சத்தை ஒழிக்கிற ஸ்டைலு. இப்போ நானும் பெட்டிஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம், ஐஐடி ஒரு பெரிய ஃப்ராடு. அப்புறமா வாசன் ஐகேட் அது ஒரு ஃப்ராடு. அப்புறம் ஸ்டெர்லைட் ஒரு பெரிய ஃப்ராடு இருக்குது. நிறையா ஃப்ராடு இருக்குது. அப்போது சமீபத்தில் 2022 அதானி மேலே ஒரு புகார் கொடுத்தேன், ரெக்கார்டோட கொடுத்தேன், பயங்கரமான ரெக்கார்டோட கொடுத்தேன். ஆனால் அது ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. அப்புறம் எனக்கு ஏற்கனவே சிபிஐயில் ஒரு வக்கீல் தெரியும், பழைய வக்கீல். அவர் போய் பார்த்தேன். சார் ரொம்ப செலவுக்கு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், அதனால் கொஞ்சம் பணம் வேணும் சார், இந்த அதானிக்கிட்ட கொஞ்சம் மிரட்டி பணம் வாங்கி கொடுங்க சார் சிபிஐ மூலமாக அப்படின்னேன். நிஜமாவா மோகன்ராஜினார்? ஆமாங்க, வீடியோ எடுத்துக்கிடுங்க, நான் பேசுகிறது அப்படியே வீடியோ எடுத்துக்கிடுங்க அப்படின்னேன். சரி போங்க அப்படின்னாரு. 3 நாள் கழிச்சு எனக்கு சிபிஐலேருந்து லெட்டர் வருது. உங்கள் பெட்டிஷனை நாங்கள் கோல் இண்டியா விஜிலன்ஸ் அமிச்சிட்டோம். அதாவது எவன் ஃப்ராடு பண்ணானோ, எவன் அதானியோடு சேர்ந்து ஃப்ராடு பண்ணானோ அவனுக்கு அமிச்சிட்டாங்க. இவர் 2.5 வருஷமாக அது அங்கேயே தூங்குது. ஹைகோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் ஜட்ஜ் ஒய் ஆர் வில்லிங் நாட் நோ வி ஆர் கோயிங் நாட் என்டர்டெயின். அது பொட்டியாக வாங்கிட்டு கேஸை முடிவாங்க. ஊழல் ஒழிக்கிற லட்சணம் இப்படி தான். ஜெய்ஹிந்த்.